இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக கேள். இந்த வீடியோ உன் வாழ்க்கைக்குள்ள வந்ததுன்னா தற்செயல் இல்லை. சிவபெருமான் உனக்காக ஒன்று சொல்ல வந்திருக்கிறார். உன் மனசுக்குள்ள யாருக்கும் சொல்லாத வலி, உன் கண்களில் மறைச்ச கண்ணீர், அவையெல்லாம் அவர் அறிவார். இந்த நிமிடம் நீ தனியாக இல்லை, உன் அருகில் ஒரு அமைதி இருக்குதா? அதுதான் சிவன் உன்னை அழைக்கிறார்னு சொல்கிற அடையாளம். அமைதியாக கேள், இது சிவன் வாக்கு. நீ எதையும் வெளியில காட்டல, சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள சுமந்துக்கிட்டு நடந்த. நான் சரின்னு சொன்ன ஒவ்வொரு முறையும் உன் மனசு உடஞ்சிருக்கு. அந்த இரவுகள், தூக்கம் வராமல் கண்ணு மூடிய நிமிஷங்கள். அப்போது நீ யாருக்கிட்டையும் கூப்பிடல, ஆனால் என்ன கூப்பிட்ட, சொல்லாமலே அழுத. அந்த கண்ணீரும் எனக்கு தெரியும். நீ வலுவா நடித்த ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்தேன். உன் சுமை வீணாக போகலை. நீ சுமந்தது உன்னை முடிக்க இல்லை, உன்னை உருவாக்க. உலகம் உன்னை பார்த்து என்ன சொன்னது? இவன் முடியலை, இவளுக்கு வரலை, இவனால் ஆகாது. அந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ளே ஆழமாக உள்ளுக்குள்ளே போயிருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். நீ தோற்றவன் இல்லை, நீ விட்டுட்டு போகலை. நீ உடைஞ்சாலும் திரும்ப நிமிர்ந்த, அதுவே வெற்றி. உன் வாழ்க்கையில் இன்னும் முடிவடையலை. அது மாற்றத்துக்கு முன்னாடி நிற்கிற நிமிஷமே. நீ என்கிட்ட இருக்கும்போது தோல்வி என்பதே உனக்கு கிடையாது. நீ நிறைய தடவை கேள்வி கேட்டிருப்ப, ஏன் இவ்வளவு தாமதம்? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். தாமதம் மறுப்பு இல்லை, அது ஒரு திட்டம். நீ கேட்டது உனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் அதை தாங்குகிற மனசும் அதை பாதுகாக்கிற வலிமையும் முன்னாடி உனக்குள்ளே வரணும். அதுக்காக தான் இந்த காத்திருப்பு. இன்னும் சில நேரம் பொறு, நேரம் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிற? நான் பலவீனம், எனக்கு சக்தி இல்லை. ஆனால் அது உண்மை இல்லை. உன் உள்ளே இருக்கிற ஒரு சக்தி இருக்குது. அதை நீ இன்னும் முழுசாக பயன்படுத்துகிற. உன் வாழ்க்கை உடஞ்ச அந்த நேரத்தில் தான் அந்த சக்தி மெல்ல உள்ளே இருந்து வெளியே வந்துச்சு. அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு வழியும் உன் சக்தியை உருவாக்கிச்சு. நீ தாங்கின, நீ வீழ்ந்தும் திரும்ப நிமிர்ந்த. அதுதான் சாதாரண மனிதனுக்கு இல்லாத வலிமை. நீ நினைப்பதை விட நீ பலமாக இருக்கிற. இவ்வளவு நாள் நீ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்த. அனைத்தையும் நீயே சுமந்த. யாரையும் நம்பலை, யார்கிட்டையும் சொல்லலை. இப்போ ஒரு நிமிடம் நிறுத்து. அதை நீ என்னிடம் ஒப்படைச்சிரு. உன் பயம், உன் குழப்பம், உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் என் பாதத்தில் வச்சுட்டு நீ ஒப்படைக்கும் போது பலவீனம் இல்லை, அதுதான் உண்மையான வலிமை. இப்போ உன் சுமை என்னோடது. நீ அமைதியாக நட, நான் உன் வழியை பார்த்துக்கிறேன். இப்போ கண்களை மெதுவாக மூடு, மூச்சை ஆழமாக உள்ளிடு, மெதுவாக வெளியே விடு. உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சுமையை ஒரு ஒளியாக கற்பனை செய். அந்த ஒளியை உன் பாதத்தில் வச்சுட்டு இப்போ மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லு, நான் தனியாக இல்லை, சிவன் என்னோட இருக்கிறார். எனக்கு தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் உன் மனதுக்குள்ளே ஆழமாக பதியட்டும். அமைதி உன் உள்ளே பரவட்டும். பிள்ளையே, நீ கேட்டதும் நீ அழுததும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ இவ்வளவு நாள் சுமந்தது வீணில்லை. இன்றிலிருந்து உன் மனசு லேசாகும், உன் பாதை தெளிவாகும். நீ நம்பிக்கையோடு ஒரு அடியாவது முன்னேவை. மீதியை நான் பார்த்துக்கிறேன். சிவன் அருள் உன்னோடு இருக்கட்டும். உன் வாழ்க்கை நல்லதுக்கே மாறட்டும்.